இந்த காணொளியை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஜுகெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. என் இனிய உறவுகளை, நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது வட திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் கோயில் ஆகும். இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள ஆவடி வட்டத்தில் உள்ள திருமுல்லை வாசல் என்னும் ஊரில்தான் இச்சிவன் கோயில் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் என்பது நாயனாராகிய சுந்தரர் அவர்களால் தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். இத்தலம் கிருத யுகத்தில் இரத்தினபுரமாகவும், திரேதா யுகத்தில் வில்வ வனமாகவும், துவாபர யுகத்தில் சண்பக வனமாகவும், கலியுகத்தில் முல்லை வனமாகவும் விளங்குகிறது என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். இது பாடல்கள் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இக்கோயிலின் தல வரலாறு பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. தொண்டை நாட்டில் வடதிசையில் குரம்பர்கள் இருவர்கள், ஒருவர் வாணன் மற்றொருவன் ஓணான் என்ற இரு குறுநில மன்னர்கள் இருந்தனர். அவர்கள் சிறு தெய்வமான வைரவனை வழிபட்டு வந்தார்கள். அப்பகுதியில் பேரரசராக இருந்த தொண்டைமான் அவருடைய பெயர் இளந்திரையன். அவர் அந்த குறுநில மன்னர்களின் நிலங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தார். இதனால் இருவர்களுக்கும் இடையே போர் மூண்டது. போருக்கு முன்பாக தொண்டைமான் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து படைகளுடன் கிளம்பி திருமுல்லைவாயில் வந்த பொழுது அது மாலை நேரம் ஆகிவிட்டது. எனவே அன்று இரவே அங்கேயே கழிக்க எண்ணி தொண்டைமான் அவர்கள் தங்கிவிட்டார்கள். நடுநிசி வேளையில் வடகிழக்கு திசையில் இருந்து மணி சத்தம் கேட்டது. அது அருகில் உள்ள சிவன் கோயிலின் சத்தமாக இருக்கலாம், அது பூசாரியின் ஒளியாக இருக்கலாம் என அரசன் எண்ணினான். ஆனால் அங்கிருந்த அமைச்சர் அவர்கள், இது குறும்பர்களின் அரணில் இருந்து வந்த ஒரு சத்தம், இது கோயில் மணி சத்தம் அல்ல என்று விளக்கினார். மறுநாள் காலை தொண்டைமான் அவர்கள் படையுடன் வருகிறான் என்னும் செய்தியை தெரிந்து கொண்ட குறுநில மன்னர்கள் படையை திரட்டி கொண்டு போர் செய்தனர். குறும்பர்கள் தெய்வமான வைரவனின் வரத்தின் உதவியால் தொண்டைமானின் படைகளை விரட்டி அடித்தனர். இனிமேல் போர் செய்ய இயலாது என்று எண்ணிய தொண்டைமான் அவர்கள் போரை நிறுத்திவிட்டு பின்வாங்கி சென்றார். தன்னுடைய மீண்டும் காஞ்சிபுரத்திற்கே செல்வதாக அறிவித்தார். அதன்பின் தொண்டைமான் மன்னன் அவர்கள் ஏறி வந்த யானையின் கால்களில் முல்லை கொடிகள் பின்னி பிணைந்தன. யானை தன் காலை எடுத்து வைக்க முடியாத நிலை ஏற்பட மன்னர் யானையின் மேல் அமர்ந்தபடியே முல்லை கொடிகளை வெட்டினான். அந்த இடத்தில் இருந்து கொடிகள் வெட்டப்பட்டு அருந்தன. அந்த இடத்திலேயே குருதி ரத்தம் பீரிட்டு வரவே மன்னன் திடுக்கிட்டு யானையில் இருந்து இறங்கி கீழே வந்து விலக்கி பார்த்தார். அந்த பொழுதுதான் அங்கு இறைவனின் திரு உருவாகிய சிவலிங்கத்தை கண்டார். கண்ணில் நீர் பெருகியது. வியர்ந்து போனார். தனது உடைவாளை எடுத்து தனது கழுத்தில் வைத்து அறுத்து கொள்ளும் சமயம் இறைவன் தோன்றி, மன்னனே, வாளால் வெட்டுண்டாலும் மாசிலாமணியாக இருப்போம், வருந்தாதீர், நீ நந்தியின் துணை கொண்டு போர் செய்து வெற்றி பெறுவாயாக என்று கூறி மறைந்தார். பிறகு தொண்டைமான் அவர்கள் நந்தியின் துணையோடு குறும்பர்களை வென்று பின் அவர்களின் அரண்களில் இருந்த 2 வெள்ளெருக்க தூண்களை எடுத்து வந்து திருமுல்லை வாயிலில் இறைவனுக்கு திருக்கோயிலை கட்டிவித்தார். இன்றும் அந்த வெள்ளெருக்க தூண்கள் மாசிலாமணீஸ்வரர் கருவறையின் வாயிலில் உள்ளது. இந்த மாசிலாமணீஸ்வரர் பெருமானின் கருவறையை சுற்றிலும் 23 கல்வெட்டுகள் உள்ளன. இங்குள்ள மூலவரை மாசிலாமணீஸ்வரர், பாசுபதேஸ்வரர், நிர்மலா மணீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. தாயாரை கோடியிடை நாயகி, கோடியிடை எம்மை, லதா மத்தியம்பாள் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. தல விருட்ச மரம் என்பது முல்லை, தீர்த்தம் என்பது கல்யாண தீர்த்தம், ஆகமம் சிவாகமம். திருவிழாக்கள் என்று பார்த்தால் அது வைகாசி பிரமோற்சவம், மாசி தப்ப திருவிழா, ஆனியில் வசந்த உற்சவம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த காணொளியை கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.